வணக்கம் அன்பர்களே, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச 37-in-1 அசார்டட் சென்சார் கிட் நம்ம கிட்ட இப்போ அவைலபிளா இருக்கு. சூப்பரான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்க்குள்ள மொத்தம் 37 சென்சார் எல்லாம் அசார்ட் பண்ணி, அது இல்லாமல் அது லிஸ்ட்டை வந்து ஒரு பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி ஃபுல்லாகவே வந்துடும். இந்த வீடியோவில் இதோட ப்ரைஸ் என்ன, உள்ள என்னென்ன சென்சார் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிட்ல வந்து மொத்தம் 37 சென்சார்ஸ் இருக்கும். என்னென்ன சென்சார்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் சென்சார் வந்து உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதனால் நான் அதை பற்றி சொல்ல. டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சென்சார் இருக்குது அப்படின்னா அதை பற்றி மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஜாய்ஸ்டிக் மாடல் உங்களுக்கு தெரியும், ரிலே மாடல் தெரியும், சவுண்ட் சென்சார் எதுக்குன்னு தெரியும். அதுக்கு அடுத்தது அப்டக்கல் அவாய்ட் சென்சார், இதை பற்றி நம்ம பார்த்துருவோம். அடுத்து பஸரில் வந்து 2 மாடல் இருக்குது. ஆக்டிவ் பஸர், பேசிவ் பஸர் இருக்குது. அதாவது என்னன்னா, ஆக்டிவ் பஸருங்கிறது உள்ளவே இன்பில்ட்டாகவே ஒரு டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையரில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ட்ரிகர் பண்ணாலே ஒர்க் ஆகும். ஆனால் பேசிவ் பஸர் அப்படி கிடையாது. உள்ள ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு பீஸோ பிளேட் மட்டும் இருக்கும். நீங்கள் தான் வெளியிலேருந்து அதை ட்ரிகர் பண்ணுற சப்ளை எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து டச் சென்சார் இருக்குது. அப்புறம் லீனியர் ஹால் எஃபெக்ட் சென்சார், இது வந்து மேக்னெட்டிக் சென்ஸ் பண்ணுறதுக்காக. அடுத்தது வந்து ஃப்ளேம் சென்சார் இருக்கும். RGB LED, அதாவது 3 வோல்டேஜ் கொடுக்கும்போது லைட் மாறும். அடுத்து SMD, இதே 5mm LED, இது வந்து SMD LED இருக்கும். அடுத்தது 2 கலர் LED. 2 கலரில் சின்னது அதாவது 3mm 5mm. இது என்னென்னா பை கலர் LED சொல்லுவாங்க. 2 கலர் தான் எரியும், ஒன்று க்ரீன் இல்லை ரெட் எரியும். அதுக்கடுத்து ரீட் ஸ்விட்ச், இது வந்து மேக்னெட்டிக் டோர் சென்சார்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது மினி ரீட், அதாவது ரீட் ஸ்விட்சில் சின்ன மாடல் இது. அடுத்து ஹார்ட் பீட், அதாவது பல்ஸ், நம்ம கை ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும்போது பல்ஸ் ஆக்சிமீட்டரி மெத்தடில் வந்து நம்ம ஹார்ட் பீட் சென்ஸ் பண்ண முடியும். அடுத்து 7 கலர் ஃப்ளாஷ், ஒரே LED வந்து 7 கலரில் பிளிங்க் ஆகும். அடுத்து லேசர் டையோடு இருக்குது. அது புஷ் பட்டன். ஷாக் சென்சார்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு வைப்ரேஷன் மாதிரி. உள்ளே வந்து ஒரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட் வைப்ரேட் ஆனால் அவுட்புட் வோல்டேஜ் வரும். அடுத்து ரோட்டரி என்கோடர் உங்களுக்கு தெரியும், செலெக்ஷன் ஆப்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணலாம். அடுத்து கப் சென்சார்னா ஒன்றும் இல்லை, ஒரு நியான் LED மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் மூவ் பண்ணும்போது சென்ஸ் ஆச்சா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அடுத்து டில்ட் சென்சார், அப்புறம் பால் சென்சார். இது சேம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் பேஸ் பண்ணின சென்சார். அடுத்து வந்து ஃபோட்டோ சென்சார், அதாவது LDR மாடியூல் இது. அப்புறம் DST11. அப்புறம் அனலாக் ஹால் எஃபெக்ட் சென்சார். ஹால் எஃபெக்டில் டிஜிட்டல் சென்சார். டெம்பரேச்சர் DS18B20, இது வந்து டிஜிட்டல் அக்யூரேட்டாக இருக்கும் டெம்பரேச்சர். அப்புறமேல் தெர்மிஸ்டர் பேஸ் பண்ணி அனலாக் டெம்பரேச்சர் சென்சார். அப்புறம் IR LED, அப்புறம் IRோட ரிசீவர், இது டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணும். அடுத்து வந்து டேப் சென்சார் ஒன்றில் நீங்கள் ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா சென்ஸ் பண்ணும். அதுக்கடுத்து லைட் பிளாக்கிங் சென்சார், அதாவது 2 பக்கம் டிரான்ஸ்மிட் ரிசீவர் இருக்கும். நடுவில் ஏதாவது ஆப்ஜெக்ட் போச்சுன்னா அது லைட் பிளாக் ஆகும். ஸோ அதை சென்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். இந்த கிட்டு வந்து ஜஸ்ட் 750 rupees வரும். உள்ள பார்த்தீங்கன்னா 37 சென்சார்ஸ் இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.